ஏங்க இப்போ ஹர்திக் பாண்டியாவோட பேட்டிங் பவுலிங் சரியா இல்ல. எல்லாருமே அவரை பயங்கரமா விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவர் சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ரோஹித் சர்மா மட்டும் கடைசி 3 வருஷத்துல என்னங்க பண்ணாரு? பேட்டிங்கும் சரியா பண்ணல, கேப்டன்சியும் சரியா பண்ணல, டிராஃபியை வின் பண்ணி கொடுக்கலையே. அப்புறம் ஏன் ஹர்திக் பாண்டியா மேல இவ்வளவு வன்மத்தை கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி வீரேந்தர் சேவாக் ஹர்திக் பாண்டியாவுக்கு ஆதரவா பேசியிருக்காரு. ரோஹித் சர்மா விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஓகே, என்ன நடந்திருக்கு, சேவாக் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயில்டா பார்க்கலாம். நடப்பு ஐபிஎல் தொடரில் ஹர்திக் பாண்டியா தலைமையிலான மும்பை இந்தியன்ஸை பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் மொத்தமா 8 போட்டியில் விளையாடி இருக்காங்க. 3 போட்டியில மட்டும் வின் பண்ணியிருக்காங்க. 5 போட்டியில தோல்வியடைஞ்சிருக்காங்க. 6 புள்ளிகளோட புள்ளிப்பட்டியல 7ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இதனால பிளே ஆஃப் சுற்றுக்கு மும்பை இந்தியன்ஸ் அணி முன்னேறுமா அப்படின்றதே கேள்விக்குரிய மாதிரி இருக்கு. இந்த 2024 ஐபிஎல் தொடர் தொடங்குறதுக்கு முன்னாடி இருந்தே மும்பை இந்தியன்ஸ் அணியில சரியான பிரச்சனை தான். என்ன காரணம் அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக 5 முறை சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணி கொடுத்த ரோஹித் சர்மாவை அதிரடியா கேப்டன் பதவியில இருந்து நீக்கினாங்க. புதிய கேப்டனா ஹர்திக் பாண்டியாவை நியமிச்சாங்க மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம். இதுக்கு மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள் மத்தியில இருந்தே கடுமையான எதிர்ப்பு வந்துச்சு. மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களே மைதானத்துல ஹர்திக் பாண்டியாவுக்கு எதிராகவே கூச்சலிட்டாங்க. சரி, ஓகே, ஹர்திக் பாண்டியா நல்லா பர்ஃபார்ம் கேப்டன்சியை சரியா செஞ்சாலோ இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சிரும் அப்படின்னு பார்த்தா ஹர்திக் பாண்டியாவோட பர்ஃபார்மன்ஸ் பயங்கர மோசமா இருக்கு. மும்பை இந்தியன்ஸ் அணியுமே வின் பண்ண முடியாம பயங்கரமா தவிச்சிட்டு இருக்காங்க. ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சி ரொம்ப சுமாரா இருக்கு. அத்தோட மட்டும் இல்ல, பேட்டிங்ல வந்தா ஒன் டே மேட்ச் ஆடிக்கிட்டு இருக்காரு. பவுலிங் வந்தாருன்னா ரன்களை வாரி வழங்குறாரு. இதனால மும்பை இந்தியன்ஸ் அணியோட தொடர் தோல்விக்கு ஹர்திக் பாண்டியா தான் முதல் காரணம் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் அதிக அளவு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் 2021, 2022, 2023 மும்பை இந்தியன்ஸ் கேப்டனா இருந்த ரோஹித் சர்மா பேட்ஸ்மேனாவும் சிறப்பா விளையாடல. நல்ல கேப்டன்சி செஞ்சு டிராஃபியுமே வின் பண்ணி கொடுக்க முடியலையே அப்படின்ற மாதிரி வீரேந்தர் சேவாக் விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஹர்திக் பாண்டியாவுக்கு ஆதரவு கொடுத்திருக்காரு. இத பத்தி சேவாக் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ் கேப்டனான ஹர்திக் பாண்டியா மேல பேட்ஸ்மேனாவும் பவுலராவும் பிரஷர் அதிகமாகி இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை தன்னை சுத்தி எதிர்பார்ப்பு அதிகமானதுனால அவர் அதிக அளவு பிரஷர் ஆகி இருக்கலாம். ஆனா போன வருஷமே மும்பை இந்தியன்ஸ் அணி இதே சிச்சுவேஷன்ல தான் இருந்தாங்க. கடந்த சில வருடங்களுக்கு முன்பு எடுத்து பார்த்தாலுமே இதே நிலையில தான் மும்பை இந்தியன்ஸ் இருந்திருக்காங்க. ஏன்னா கடந்த சில வருடங்களா கேப்டனா ரோஹித் சர்மா இருந்தாரு. பேட்ஸ்மேனா பெரிய அளவுல ரன்களையும் சேர்க்கல. சொல்ல போனா கடைசி 2-3 வருஷமா மும்பை இந்தியன்ஸ் கேப்டனா ரோஹித் சர்மா டிராஃபியை வின் பண்ணி கொடுக்கல. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கடந்து வந்து டிராஃபியை வின் பண்ண வெற்றிகரமான அணியா மும்பை இந்தியன்ஸ் இருக்காங்க. ஹர்திக் பாண்டியா மேல இருக்க எதிர்ப்பை பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே அவர் சிறப்பா பேட்டிங் செய்யணும், பவுலிங் செய்யணும் அப்படின்னு நினைச்சு அதிக அளவு பிரஷர் ஆனாரு அப்படின்னா அது ரொம்பவே தவறான விஷயம். அவர் பேட்டிங்கை சிறப்பா ஆடணும் அப்படின்னா கண்டிப்பா டாப் ஆர்டர்ல களமிறங்கணும். ஏன்னா மிடில் ஆர்டர்ல களமிறங்கி வெறும் 18 பந்துகளை மட்டுமே எதிர்கொண்டு எப்படி உங்களால பெரிய ஸ்கோர் அடிக்க முடியும்? இதனால ஹர்திக் பாண்டியா அவருக்கு அவரே வாய்ப்பு கொடுத்துக்கணும். ஒருவேளை டாப் ஆர்டர்ல களமிறங்கி அவரோட பேட்டிங் கிளிக் ஆகிருச்சு அப்படின்னாலே அவரோட பவுலிங்கும் கேப்டன்சியும் தாமாவே முன் வரும் அப்படின்னு சொல்லி வீரேந்தர் சேவாக் ஹர்திக் பாண்டியாவுக்கு ஆதரவு கொடுத்து பேசியிருக்காரு. மும்பை இந்தியன்ஸ் அணி தங்களோட அடுத்த லீக் போட்டியில டெல்லி கேபிட்டல்ஸ் எதிராக மோத இருக்காங்க. இந்த போட்டியானது ஏப்ரல் 27ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 3:30க்கு துவங்கி இருக்கு அப்படிங்கிறது கூடுதல் தகவல். சரி, ஓகே, நீங்களும் மக்களோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மும்பை இந்தியன்ஸோட தொடர் தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை.